திருப்பரங்குன்றம் வழக்கில் எதிர்பாராத திருப்பம். ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்னது சரியான தீர்ப்பு. சிக்கந்தர் தர்காவுக்கு சுப்ரீம் கோர்ட் போட்ட 2 அதிரடி தடை. மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து கொடுத்த ஷாக். திமுகவுக்கு கடும் அதிர்ச்சி. வணக்கம் நண்பர்களே. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்றக்கூடாது என்று தடை போட்ட மு.க. ஸ்டாலினுக்கு நீதிமன்றங்கள் அடுத்தடுத்த பல அதிர்ச்சி தீர்ப்புகளை சொல்லி வருகிறார்கள். குறிப்பாக தீபத்தூணில் தீபமேற்ற வேண்டும் என்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்பை மதுரை மாவட்ட கலெக்டரை வைத்து தடுத்து நிறுத்தினார் மு.க. ஸ்டாலின். அவர் போட்ட உத்தரவு காரணமாகவே 144 தடை உத்தரவை கொண்டு வந்து ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்பை நிறைவேற்ற விடாமல் தடுத்து நிறுத்தினார் மு.க. ஸ்டாலின். அதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த 2 அமர்வு நீதிபதிகளும் தீபத்தூணில் தீபமேற்றலாம் என்று உத்தரவு போட்டார்கள். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த தடை விதிக்க வேண்டும். அதேபோல் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று அழைப்பதற்கும் அந்த தர்காவில் ஆடு கோழிகளை பலியிடவும் தடை விதிக்க கோரியும் இந்து மக்கள் கட்சி அமைப்பு செயலாளர் பரமசிவம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை, அந்த மலை எப்போதுமே திருப்பரங்குன்றம் மலை என்றுதான் அழைக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதோடு ஆடு கோழிகளை பலியிடுவது, அசைவ உணவுகளை எடுத்துச் செல்வதற்கும் தடை விதிக்கப்படுகிறது என்று கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இப்படி 2 அமர்வு நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கிய நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து இமாம் உசைன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உறுதி செய்திருக்கிறது. அதாவது இந்த சிக்கந்தர் தர்கா விவகாரத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் சரியான உத்தரவையே கொடுத்திருக்கிறது. அதோடு சிக்கந்தர் தர்காவில் தினசரி தொழுகை நடத்துவதற்கு அனுமதி கிடையாது. வருடத்தில் ரம்ஜான், பக்ரீத் என 2 நாட்கள் மட்டுமே தொழுகை நடத்த அனுமதி அளிக்க முடியும். அதோடு கண்டிப்பாக விலங்குகளை பலியிடுவதற்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று மதுரை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பினை அப்படியே உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இது சிக்கந்தர் தர்காவை மட்டுமின்றி திமுகவுக்கும் கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. காரணம், மதுரை உயர்நீதிமன்றம் சிக்கந்தர் தர்காவுக்கு எதிரான தீர்ப்பு கூறிவிட்டதாக சொல்லி அவர்களை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய வைத்ததே திமுக தான். ஆனால் இப்போது மதுரை உயர்நீதிமன்றத்தின் அதே தீர்ப்பை அப்படியே உச்சநீதிமன்றமும் சிக்கந்தர் தர்காவில் ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே தொழுகை நடத்த வேண்டும், விலங்குகளை பலியிடுவதற்கு அனுமதி இல்லை என்று திட்டவட்டமாக தீர்ப்பளித்தது கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனும் இதே உத்தரவை தான் பிறப்பித்தார். அதையே இப்போது உச்சநீதிமன்றமும் பிரதிபலித்துள்ளது. ஆனால் இப்போது திமுகவிற்கு தீபத்தூண் வழக்கில் அவரது தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஜி.ஆர். சுவாமிநாதன் மட்டுமின்றி அதன் பிறகு திமுக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த 2 அமர்வு நீதிபதிகளும் தீபத்தூணில் தீபமேற்ற அனுமதி கொடுத்து விட்டதால் இது சம்பந்தமாக மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்து அவர்களும் ஜி.ஆர். சொன்ன தீர்ப்பை அப்படியே சொல்லிவிட்டால் பெரும் சிக்கலாகிவிடுமே என்று திமுக தடுமாறி கொண்டு வருகிறது. அந்த வகையில் தீபத்தூண் விவகாரத்தில் மு.க. ஸ்டாலின் நம்பியிருந்த உச்சநீதிமன்றமும் தற்போது அதிர்ச்சி தீர்ப்பு சொல்லிவிட்டதால் இந்த விவகாரத்தை தற்போது திமுக ஆறப்போட தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நடுநிலை இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீர்ப்பு சொல்லிவிட்டார் என்று கூறி வந்த திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இனிமேல் ஜி.ஆர். தவறான தீர்ப்பு சொல்லிவிட்டார், நீதி தவறிவிட்டார் என்று ஒரு வார்த்தை கூட அவருக்கு எதிராக சொல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமின்றி ஜி.ஆர். சுவாமிநாதன் தீபத்தூண் விவகாரத்தில் சொன்ன தீர்ப்பு சரியானது என்பதை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உணர்ந்து விட்டதால் தான் இந்த வழக்கில் அவருக்கு எதிராக யார் விமர்சனம் செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்பு குறித்து திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் விமர்சனம் செய்தால் கடுமையான நடவடிக்கைகளுக்கு ஆளாவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதனால்தான் மதுரை நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீர்ப்பு சொல்லும் போதெல்லாம் அதற்கு எதிராக சோஷியல் மீடியாவில் திமுகவினர் நீதிபதிகளுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் இப்போது மதுரை உயர்நீதிமன்றத்தின் அதே தீர்ப்பை உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் திமுகவினர் எந்த ஒரு கருத்தும் வெளியிடாமல் அடங்கி கிடக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. டாக்டர் ராமதாஸுக்கு அதிர்ச்சி கொடுத்த டெல்லி உயர்நீதிமன்றம். அன்புமணியின் கைக்கு போன மாம்பழம் சின்னம்.
பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கியதே நான் தான், அதனால் அந்த கட்சியையும் மாம்பழம் சின்னத்தையும் அன்புமணியிடமிருந்து மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டாக்டர் ராமதாஸ் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்திய தேர்தல் கமிஷன் சார்பில் ஒரு பதிலளிக்கப்பட்டது. அதில் 2026ஆம் ஆண்டு வரை பாமக தலைவர் அன்புமணிதான். அதற்கான ஆவணங்களை பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்திருக்கிறது. எனவே அன்புமணிதான் அந்த கட்சியின் தலைவர் என்று தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி பாட்டாளி மக்களுக்கு செயல் பிரச்சனை மற்றும் உரிமை மீறல் விவகாரம் வருவதற்கு முன்பே இந்த ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அதனால் அன்புமணி அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணிதான், அவருக்கு தான் மாம்பழம் சின்னம் என்று தங்களது நிலைப்பாட்டை தேர்தல் ஆணையம் தெரிவித்ததை அடுத்து டாக்டர் ராமதாஸ் தாக்கல் செய்திருந்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. இதன் காரணமாக இந்த தேர்தலில் டாக்டர் ராமதாஸ் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட முடியாது என்பது உறுதியாகியுள்ளது. அடுத்த செய்தி. சசிகலா டிடிவி தினகரனுக்கிடையே நடக்கும் உச்சகட்ட மோதல், ஆதரவாளர்களை இழப்பதால் பரபரப்பு. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ள போதும் தனக்கென ஒரு ஆதரவாளர் கூட்டத்தை வைத்துக்கொண்டு எப்படியாவது அதிமுகவை ஒரு நாள் நான் கைப்பற்றுவேன் என்பது போன்று கூறி வருகிறார் சசிகலா. இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வந்த டிடிவி தினகரன் திடீரென்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து விட்டதால் அவருக்கு எதிரான வேலைகளில் இறங்கியுள்ளார் சசிகலா. அதன் காரணமாகவே டிடிவி தினகரனின் ஆதரவாளர்களை தன் பக்கம் இழுக்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளார். அதேபோல் ஓபிஎஸும் பாஜக கூட்டணிக்கு வருவார் என்று கூறப்பட்டாலும் இன்னொரு பக்கம் தான் ஆரம்பிக்கும் அம்மா அதிமுகவில் இணையுமாறு அவருக்கு கோரிக்கை வைத்துள்ளாராம் சசிகலா. இந்த நேரத்தில் தான் அமமுகவினர் மாணவியர் அணியின் மாநில செயலாளராக இருந்த ஜீவிதா நாச்சியார் சசிகலாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். காரணம், அந்த ஜீவிதாவை மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் போட்டியிட வைப்பதாக ஏற்கனவே கூறியிருந்தாராம் டிடிவி தினகரன். ஆனால் இப்போது அவர் அதிமுக கூட்டணிக்கு வந்துவிட்ட நிலையில் திருமங்கலத்தில் ஆர்பி உதயகுமார் தான் போட்டியிடுவார். அதனால் அந்த தொகுதி கிடைக்க வாய்ப்பில்லை என்று கூறியுள்ளார் தினகரன். இதையடுத்து தான் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்து தனது ஆதரவாளர்களை போட்டியிட வைக்கப் போவதாக கூறிய சசிகலாவை சந்தித்து பேசியுள்ளார் ஜீவிதா. அவர் மட்டுமின்றி அமமுகவின் இன்னும் சில முக்கிய புள்ளிகளிடத்திலும் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் சசிகலா. இதனால் தினகரன் தங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு தர மாட்டார் என்று நினைக்கும் அவர் கட்சியின் இன்னும் சில முக்கிய புள்ளிகளும் சசிகலாவுடன் ரகசியமாக பேசி வருகிறார்களாம். இதன் காரணமாக திரைமறைவில் தற்போது டிடிவி தினகரன் சசிகலாவுக்கும் இடையே கடுமையான மோதல் வெடித்திருக்கிறது. குறிப்பாக டிடிவி தினகரன் கட்சியில் இருக்கும் முக்குளத்தோர்களை முழுமையாக தன் பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்று சசிகலா செயல்பட்டு வருவதால் அவர் மீது கடுமையான கொந்தளிப்பில் இருக்கும் டிடிவி தினகரன் தனது கட்சியின் நிர்வாகிகளை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். இதன் காரணமாகவே தற்போது சமூக வலைதளங்களில் அமமுக கட்சியை சேர்ந்தவர்களை 2 பிரிவுகளாக மோதிக்கொள்ளும் சூழல் உருவாகி இருக்கிறது. அந்த அளவுக்கு அதிமுகவை தன்னால் கைப்பற்ற முடியாத நிலையில் தற்போது எடப்பாடியை முதலமைச்சராக்க அந்த கூட்டணிக்கு சென்றிருக்கும் டிடிவி தினகரனை பழிவாங்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் சசிகலா. இதன் பின்னணியில் செங்கோட்டையனும் இருப்பதாக கூறப்படுகிறது.